விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பிரபாகர ராஜா எம்ஜிஆர் நகர் பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் பிரபாகர ராஜாவுக்கு ஆள் உயர ரோஜாப்பூ மாலை அணிவிக்கப்பட்டு கிரீடம் வைத்து மலர்களால் செய்யப்பட்ட வாள் பரிசளிக்கப்பட்டது. கரும்பு சாறு கடையில் கரும்பு சாறு பருகி பிரபாகர ராஜா வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த அவர், 2 கோடி உடன்பிறப்புகளை கொண்ட குடும்பம்தான் திமுக என எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்தார். திமுக மற்றும் முதலமைச்சர் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருப்பதாகவும், விருகம்பாக்கம் தொகுதியில் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்றும் பிரபாகர ராஜா தெரிவித்தார். விடுபட்ட பணிகளை திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் செய்து கொடுப்போம் என்றும் உறுதியளித்தார். விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி வார்டு நம்பர் 137 காலை 7 மணி முதல் வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கணக்குப்படி 11 மணிக்கு இந்த வாக்கு சேகரிப்பை முடித்திருக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2:30 மணி ஆகும்னு நினைக்கிறேன். காரணம், வட்டக்கழகத்தின் செயலாளர் கதிரேசன் அவர்கள் இந்த பகுதியிலே மிக சிறப்பாக இயக்கப்பணியும் மக்கள் பணியும் ஆற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த பிரச்சாரம் உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. காலை எங்களோடு இந்த வட்டத்தின் மாமன்ற உறுப்பினர் அண்ணன் தனசேகரன் அவர்கள், பகுதி கழகத்தின் செயலாளர் மாமன்ற உறுப்பினர் அண்ணன் கண்ணன் அவர்கள், கூட்டணி கட்சி சார்ந்த தேமுதிக பகுதி கழகத்தின் செயலர் லக்ஷ்மண் அவர்கள் மற்றும் தோழமை கட்சியை சார்ந்த கம்யூனிஸ்ட் தோழர் நடராஜன் அவர்கள், காங்கிரஸ் தோழர் ராஜமாணிக்கம் அவர்கள், பிசிகா சேர்ந்த கரிகாலன் அவர்கள், மனிதநேய மக்கள் கட்சி சார்ந்த அப்துல்லா அவர்கள், இப்படி ஒவ்வொரு கூட்டணி கட்சி தோழர்களும் எங்களோடு இணைந்து ஒவ்வொரு வீடுகளாக வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பொதுவாக ஒரு ஆளுங்கட்சி சென்ற சட்டமன்ற உறுப்பினராக ஆளுங்கட்சி வேட்பாளராக இருந்து மக்களை சந்திக்கும் போது மிகுந்த சிரமம் இருக்கும். கொஞ்சம் ஆன்டி இன்கம்சிஸ் இருக்கும். மக்கள் இதை செய்யல அதை செய்யலனுடைய கோபமாக ரொம்ப கடுமையாக இருப்பாங்க. அவங்களை கன்வின்ஸ் பண்ணி நம்ம வாக்காக மாற்றணும். ஆனால் இன்றைக்கி இன்னும் அந்த மாதிரி சவால் எங்களுக்கு இல்லை. போகிற இடங்களில் 190 விழுக்காடு மக்கள் பெருசாக ஒன்றும் ஆட்சி மீதோ இங்கே எங்கள் லோக்கலில் மாமன்ற உறுப்பினர் மீதோ மக்கள் பிரதிநிதிகள் மீதோ எந்த கோபமும் இல்லை.